என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய அன்றைக்கு வந்து 1996 எடுத்த ஒரு முடிவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் மாநில தலைவரும் தலைமை நேஷனல் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு எடுப்பேன். நான் கருத்த ஒரு ஆர்டினரி காரியகர்த்தா தான் என்று நான் செயல்பட வந்திருப்பேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அந்த உங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்த்து விட்டேன் என்று சொன்னால் தவறாகிவிடும். எனக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் பாரதிய ஜனதா கட்சி. உழைப்பேன். அடுத்தது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தலைவராக வரும்போது அவரை முதலமைச்சர் அரவணையில் அமர்த்துவது என் கடமையாக. மையம் சொல்லி அவர் கேட்டாரு, மையம் வந்து அவர் போயிட்டாரு. அவருக்கு வந்து இந்த இதில் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பதாக செய்தி வந்தது. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. மையமுடைய பழைய ஸ்பீச்சஸ்லாம் போட்டால் அப்படிதான் இருக்கும். என்னுடைய பழைய ஸ்பீச்சஸ் போட்டால் சில கருத்துக்கள் வரலாம். இன்னைக்கு தான் வந்து சோஷியல் மீடியா வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ வாட் ஐம் சேயிங், மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நீங்களா சுயமா சிந்திச்சு உடனே செஞ்சிருங்க. இந்நேரம் ஏதாச்சும் கட்டியிருக்காங்களா, பாலங்கள் கட்டியிருக்காங்க. நான் சொன்னது பெருந்தொடர் வந்து கோடிட்டு காட்டியது காரணமே 1954 63 வரைக்கும் அவர் செய்தெல்லாம் பாருங்க. பெல் உருவாக்குங்க, இந்த நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க? ஏதாவது மிகப்பெரிய அணைக்கட்டை உருவாக்கி இருக்கீங்களா? நீங்க போராட்டம் இல்லாட்டி இவங்களை எதிர்த்து பேசுறது, அவங்களை எதிர்த்து பேசுறது, இவங்க சரி பண்றாங்க, மத்திய அரசு சரியில்லை, இதே தானே பேசுறீங்க. மத்திய அரசை எதிர்ப்பதற்கு தான் ஒரு மாநில அரசு சொன்னால் இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? நீங்க தானே அறிவிச்சீங்க முதல்ல. 40 கட்சிகளுக்கு வந்து ஒன்னா சேர்த்து இதை பத்தி பேச வேண்டியிருக்கிறோம், தமிழகத்துக்கு வந்து கேடு விளைவிக்க போகிறார்கள் சொன்னது நீங்க. சொன்னதுக்கு பதில் சொல்லணும்ல. ஹோம் மினிஸ்டர் ரைட் டு சே அண்ட் ரிப்ளை டு தீஸ் பீப்புள். சொல்லணும்ல. சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா பணிந்தார்னு போடுறீங்க. பணிந்தார்னா எதுக்கு நீங்க வந்து மீட்டிங் நடத்தி கேன்சல் பண்ண வேண்டியதானே? அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் பேப்பரை பார்த்துட்டு எங்க இருக்குன்னு தெரியாம கூட தேடுறாருல. சொல்லிக் கொடுத்த காது கேட்டார்ல. அவர் செஞ்சு பார்த்து மும்மொழி குழு எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் ரஷ்யா பல தடவை சொல்லியிருக்கேன். யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசும்போது அமெரிக்கர்களும் இருப்பார்கள், ரஷ்யர்களும் இருக்கும்போது அமெரிக்கா என்ன சொன்னாலும் நோ ஐ விட்டோ அப்படின்னு, ஐ விட்டோன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதில் சாயந்தர நேரத்தில் வரும்போது ஒன்று அமெரிக்காக்காரன் சாம்பியன் குடிக்கலாமா, நோ அப்படின்னு. சாம்பியன் குடிக்க தானே கூப்பிட்டேன், அங்கதான் உள்ளதான் கத்துறேன், இங்கேயும் கத்துற மாதிரி. மத்திய அரசு எந்த சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது என்ற முடிவை எடுத்துக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்றங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அப்படியே டிவிக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால சொல்றேன்.